எமின சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுனா ஜனங்களை ரீச் பண்ண முடியுமோ, என்ன பண்ணால் ஜனங்களுக்கு இன்னும் க்ளோஸாக போக முடியுமோ அப்படி தானேங்க நான் போகணுன்னு நினைப்பேன். அதோட இது பொலிட்டிக்ஸுங்கிற நேரம் ஜனங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களோட அடிப்படை வசதி எல்லாத்தையும் பெற்றுத்தரத்துக்கு ஆளுகிற அரசியலுக்கு எதிராக முழக்கமிட்டு களத்தில் வந்து நிற்கணும். களத்தில் வந்து நின்று ஜனங்களோடக்காக குரல் எழுப்பணும். என்னோட குரல் ஜனங்களுக்காக இருக்கணும். ஜனங்களுடைய தேவைகள் என்னென்னு அவங்க இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்களோ அதை நான் எடுத்து பேசணும் அவங்களுக்காக களத்தில் நின்று. அதானே அரசியல். அதுக்காகத்தானே ஒருத்தர் அரசியலுக்கு வருவாங்க. இத்தனை வருஷ காலமாக ஊழலில் திளைத்து போயிருக்கிற திமுக, அதிமுக கட்சிகள் கூட அவங்க ஏதாவது ஒரு இடத்துல களத்தில் வந்து நிற்கும்போது மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து நிற்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாவைக்கா பற்றி தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அரசியலில் முதல்வர் ஆயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம்லேயே முதல்வர் ஆயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அரசியலில் ஒரு களத்துலேயே வந்து நிற்க மாட்டுறாங்க. அவங்களோட ரசிகர்கள் பார்க்குறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ரசிகர்கள் அவரை பார்க்குறதுக்கே தள்ளுமுள்ளு பட்டுக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி அவர் ஒரு மக்களுக்கான தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு முதல்ல எல்லாரும் ஒரு மாற்று வேணும், அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப இயல்பானது. ஆனால் யார் உண்மையான மாற்றாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். உண்மையான மாற்று நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். மக்களே யோசித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய விலை மதிப்பில்லாத வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பையை ஏந்தி நிற்கிற விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.